நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளான் தோசை சுட போகிறோம். வாங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? தோசை ஊற்றியாச்சு. நம்ம இப்போ காளான் எடுத்து உள்ளே போட்டுடலாம். நம்ம வாங்கிட்டு வந்த காளான் இப்போ இதில் போட்டுடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வாங்கிட்டு வந்து அடிக்கடி வீட்டில் பண்ணுவேன். என் அம்மா இருக்க நேரம் பண்ண மாட்டேன். யாரும் இல்லைன்னா வீட்டில் நான் மட்டும் செஞ்சு சாப்பிடுவேன். நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி லைட்டாக கொஞ்சம் மல்லிச்செடி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த எனக்கு பிடிச்ச காளான் தோசை ரெடி. சாப்பிட்டு பார்த்துருவோமா எப்படி இருக்குன்ட்டு? நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.